அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கும் நம்மை தொடுவதற்கும் நோய் பிணிகளிலிருந்து விடுதலை தருவதற்கும் நமது வாழ்வில் நலமான காரியங்களை நிறைவாக கொடுப்பதற்கும் ஆவலோடு வந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளாக நான் உடனிருந்து நலமானவைகளை செய்வேன் என்று மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறுதி இறை வசனத்தில் நாம் வாசிப்பது போல அவர் உடனிருந்து நலமானவைகளை செய்ய உதவி புரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28 நிறைவான வசனமாக நாம் வாசிப்பது, அவர் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். இது இந்த நாள் தாய் மரியாளுடைய மடியில் நாம் இருக்கிற ஒரு நாள். லூர்து அன்னையினுடைய கெபிக்கு அருகில் அவருடைய தாயினுடைய கரத்தில் ஏந்தப்பட்டவர்களாக மடியில் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது நமது வளாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நமது பங்கினுடைய அனைத்து குடும்பங்களையும் இறைவன் தொடுவதற்காக காத்து கிடக்கிறார். எனவே பிறந்தது சொல்லிக் கொடுப்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுரைத்ததும் நம்பினால் நலம் கிடைக்கும் என்பதுதான். பிறந்தது அழகாக சொல்வார், தென்னீர் ஊற்று அடையாளம்தான், நம்பிக்கையும் ஜெபமும் தேவை என்று சொல்வார். ஃபெய்த் அண்ட் ப்ரேயர் என்று சொல்கிறார். தண்ணீர் அடையாளம், ஆனால் தண்ணீர் தெளித்ததெல்லாம் குணமாகி விடாது, தண்ணீர் கிடைக்கிறதெல்லாம் எல்லாமே கிடைத்து விடாது. உங்கள் நம்பிக்கை உங்களுடைய ஜெபம் என்று பெருநதத்து என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்புகிறீர்களா என்று கேட்பார். எனவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுளுடைய அருமையான பெயரால் நான் வரவேற்கிறேன். இந்த நேரம் நம் ஒவ்வொருவருக்கும் நலம் தருகின்ற நேரம். நம்முடைய நோய்களிலிருந்து, பிணிகளிலிருந்து, வலிகளிலிருந்து, சுமைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, மன அழுத்தங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, சவால்களிலிருந்து விடுதலை தருகின்ற ஒப்புயர்வற்ற நேரமாக இருக்கிறது. எனவே நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம், கண்களை அவர் பக்கம் நோக்கி உற்று பார்ப்போம். நிச்சயமாக இந்த நேரம் நம் ஒவ்வொருவருக்கும் அருளின் நேரமாக, நிறைய ஆசிரியை தருகிற நேரமாக, நலம் தரும் நேரமாக மாறும். அந்த உணர்வோடு இந்த குணமளிக்கின்ற வழிபாட்டில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு நான் அழைக்கிறேன். தயவு செய்து எழுந்து நின்று அன்பு கூறும் என்ற ஆராதனை பாடலோடு இந்த திரு நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் கரங்களை தட்டுவோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறு மீண்டுமாக. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே
எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வம். அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. 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 Thank you, Jesus. 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 இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை போற்றுகிறோம். இயேசுவை
இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை புகழ்கிறோம், இயேசுவை புகழ்கிறோம், இயேசுவை புகழ்கிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவை அன்பு செய்கிறோம், இயேசுவை அன்பு செய்கிறோம், இயேசுவை அன்பு செய்கிறோம், இயேசுவை அன்பு செய்கிறோம், இயேசுவை நம்பி இருக்கிறோம், 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 இயேசுவை எங்களுக்கு குணம் தாரும், இயேசுவை நலம் தாரும், இயேசுவை எங்கள் பிணிகளை போக்கியருளும், இயேசுவை எங்களை குணமாக்கியருளும், இயேசுவை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you thank you thank you thank you thank you Lord, thank you Jesus, thank you Jesus. தயவு செய்து அமருங்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய அன்பு குழந்தைகளோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். தொடர்ந்து பயணிக்கிறார், பயணம் செய்து கொண்டே இருக்கிறார், உடன் வந்து கொண்டே இருக்கிறார். எந்த குறையும் எந்த தடையும் எந்த தீமையும் அணுகாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கடவுள் இஸ்ராயேலுடைய வரலாற்றில் மட்டுமல்ல, இன்றளவும் நலம் தருகின்ற கடவுளாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏராளமான பேர் பங்கேற்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது பல தடைகள், பல பிணிகள், பல நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள், எதிர்பாராத போராட்டங்கள், சவால்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால், நலமோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் யார்? நம் கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடவுள் சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி வருவதை திருத்தூதர் பணியிலிருந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 12 முதல் 16 முடிய. மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை படிக்கிற ஒவ்வொரு முறையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பேதுரு யார் அப்படின்னு கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும். இந்த மனுஷன்தான் செய்தாருன்னு சொல்லி அவங்க எல்லாம் அவரை பார்க்கும் பொழுது அதில் அழகாக முற்பகுதியில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய புதுமை செய்வார். உடனே எல்லாரும் அவரை பார்ப்பாங்க, கடவுளாக பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்வார், நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது.
அவர் பெயர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளமான மனிதர்களை ஆண்டவர் இந்த திரு அவையில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள் அல்ல, அந்த மனிதர்களால் புதுமை நடப்பதல்ல, அந்த மனிதர்களால் குணமளிப்பு நடப்பதல்ல, செய்வதெல்லாம் ஆண்டவர் தான். அது பேதுரு அழகாக சொல்லி கொடுக்கிறார். இது என்னால் அல்ல, அவர்களான்னு சொல்லி. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஒரு சகோதரிக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். கருப்பை புற்றுநோய். அது அவருக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது. அடுத்த நாள் ஜெயிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். இப்படி சென்ற உடனே முடங்கி கிடந்தார். 2 நாட்கள் ஆகியிருந்தது. எழுந்து கால் ஊண்டி நடக்கவில்லை, எதையுமே சாப்பிடவில்லை. ஒரு குமட்டலாக ஒரு அசௌகரியத்தில் அவர் அப்படி கிடக்கிறார். ஒருவேளை நான் ஒரு 5 நிமிடம் தான் அங்கே செலவழித்திருப்பேன். யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை ஐசியூவில். அதுவும் இந்த புற்றுநோய் ஆப்ரேஷன் சொன்னால் எல்லாமே முகக்கவசம் போடுவது, பாதுகாப்பு, ரொம்ப எச்சரிக்கையாக யாரையும் அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையில் ஜெயிப்பதற்காக ஒரு 5 நிமிடம் கேட்டுவிட்டு சென்றேன். சின்ன ஒரு ஜெபம், ஆண்டவர் பெயரால் ஜெபித்து, இந்த அறுவை சிகிச்சை உங்களால் நடந்தது, இந்த மருத்துவர்களாக நீர் செயலாற்றினீர், இந்த செவிலியர்களாக நீர் இங்கு செயல்புரிந்தீர், இந்த இடத்திலே உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறது, இந்த சகோதரியை புற்றுநோயிலிருந்து நீர் காப்பாற்றி இருக்கிறீர், அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தாய் தந்தை இழந்திருக்கிறார்கள், நீர் அவர்களுக்கு உதவி செய்யும், நான் உன்னுடைய பணியாளனாக வந்திருக்கிறேன், மோயிசனை போல அவருடைய வேதனை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன், என்னுடைய எளிய ஜெபத்தை ஏற்று அவரை ஆசீர்வதிக்கணும். அவ்வளோதான் ஜெபமே, வேறு எந்த ஜெபமும் இல்லை. ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து தொலைபேசி தொடர்பு கொண்டார்கள். அவர் எழுந்து நடக்கிறார் என்று சொல்லி. உணவு சாப்பிட ஆசைப்படுகிறார். அந்த கொமட்டலெல்லாம் இங்கே இருக்கு, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. கை கால் நீட்டவே முடியல. கருப்பையினுடைய, உங்களுக்கு தெரியும் புற்றுநோய் எவ்வளோ கொடுமையானது, கருப்பை அகற்றுகிற நிலை. கை கால் நீட்ட முடியவில்லை. ஆனால் எழுந்து நடந்து உணவுண்டு பேசி சந்தோஷமாக இந்த இடத்துல கடவுளே வந்த மாதிரி இருந்துச்சு சொல்லியிருக்கார். நான் யோசித்தேன். நான் சொன்ன உடனே கடவுள் வரல, கடவுளை என்னை அனுப்புனாரு, சாதாரண மனுஷன்தான் நான் சொன்னேன். இப்படி ஏராளமான சாட்சியங்களை ஆண்டவர் பெயரால் என்னால் சொல்ல முடியும். ஆனால் கடவுள் சொல்வதெல்லாம் அவர் சாதாரண கருவிகளை பயன்படுத்துகிறார். நீங்கள் விவிலியத்தை படித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியிலுமே ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் அவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம், நானே குணமளிக்கும் ஆண்டவர் என்று சொல்லி. நானே குணமளிக்கும் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. நானே குணமளிக்கும் ஆண்டவர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். அவருடைய வார்த்தை ஒரு 5 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். எப்படி அவர் சொன்னார் தெரியுமா? அழகாக விடுதலை பயணங்கள் 15:26 உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு பத்தியா? அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவர் சொல்ற பேச்சை கேட்கணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும், சட்டங்களை கடைபிடிக்கணும், முறைமைகளை கடைபிடிக்கணும். இதெல்லாம் சட்டம் திட்டம் அப்படின்லாம் ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. நல்ல பிள்ளையா இருக்கணும், அவ்வளோதான். அவர் சொல்கிற மாதிரி நடக்கணும். உன் திட்டைனாவும் நடத்துகிற ஆண்டவரே, நீ என்ன சொல்கிறீங்களோ கேட்குற. அந்த இஸ்ராயலுடைய வரலாற்று நீங்கள் படிச்சிங்கன்னா 40 ஆண்டுகள், 40 ஆண்டு ஏன் தெரியுமா பொண்ணை அடிக்கிற மாதிரி அடித்தார், திரும்பி வர சொன்னார். 11 நாளில் அவள் செங்கடலை கடந்து கானான் தேசத்துக்கு அருகில் யோர்தான் அருகே வந்து விட்டார்கள். கிட்ட வந்துட்டாங்க. 11 நாள் தான். 12வது நாள் எங்கே போகணும்? கானான் தேசத்துக்கு போயிருக்கணும். சரியா? 12வது நாள் கானான் தேசத்தில் காலடி வைக்கிற நேரத்தில் ஒற்றர்களை அனுப்புவார் மோயிசன்.
உளவு செய்திகளை சேகரிப்பதற்காக. அப்போது அவங்க தவறான செய்திகள் கொடுக்குறாங்க. எதிரில் இருக்கிறவங்களாம் அரக்க மாதிரி இருக்கிறான், மலை மாதிரி இருக்கிறான், அவனோட மோத முடியாது, அவன் இடத்துக்கு நம்ம நுழைய முடியாது, நம்ம தீர்த்து கட்டிடுவான், இப்படி தவறான செய்தியை ஒற்றர்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார், அப்படியே திரும்பி போங்க. 12வது நாள் வர வேண்டிய ஆளுங்க எத்தனை வருஷம் சுற்றி கிடந்தாங்க? 40 வருஷம். இன்றைக்கி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரே நாளில் அந்த கடைசி இந்த கடைசிக்கு வந்துடலாம். இன்றைக்கி எகிப்துக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப சிம்பிளாக பயணம் செய்யலாம். நடந்து வந்தால் கூட நம்ம வேளாங்கண்ணிக்கு திருயாத்திரை போகிற மாதிரி ஒரு 10 நாள் 15 நாளில் போயிடலாம். 40 ஆண்டுகள் சுற்றி வராங்க. அது ஒரே ஒரு காரணம், கடவுள் சொல்வது நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மை. அந்த மக்கள் எத்தனை ஆண்டுகள், லட்சக்கணக்கான பேர் எகிப்தினுடைய அடிமைகளாக இருந்து அவர்களுக்கு பல்வேறு அடையாளங்களை கொடுக்கிறார். சாதாரண மனிதனை தேர்வு செய்கிறார். மோயிசன் பலவீனமானவன், பேச தெரியாதவன், கொலைக்காரன், ஓடி தப்பிக்க முயற்சி எடுத்தவன். அப்படிப்பட்ட சாதாரணமானவனை கொண்டு வந்து ஆரோனுடைய துணையோடு செய்கின்ற பொழுது 10 விதமான கொள்ளை நோய்களை கொடுக்கிறார். மிக மோசமான கொள்ளை நோய்கள். அதை படிச்சிங்கன்னா அவர் என்னென்ன செய்வார்னு அக்குறும்பு அநியாயம் சொல்கிறார். அதுபோல் மிக மோசமான கொள்ளை நோய்கள் எல்லாம் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக எதிரில் இருக்க எகிப்தியர்களை அவ்வளவு காவு வாங்குகிற கடவுளாக பார்க்கிறோம். காவு வாங்குறதுன்னு தீர்த்து கட்டுறது. எபிரேயனுடைய தலைச்சின்கள்லாம் சாவடிச்சுட்டு இவனை சொந்த பிள்ளையாக கொண்டு வராரு. அப்போது எல்லாமே பார்க்குறாங்க, எவ்வளோ அதிசயங்கள் நடக்குது. இந்த புறப்பட்டு வந்தற்பாடு நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கே செங்கடலை கடக்கிறாங்க. எகிப்தினுடைய பார்வோனுடைய படையெல்லாம் கடலில் மூழ்க வைக்கிறாரு. தண்ணி கொடுக்குறாரு, காடை கொடுக்குறாரு, மண்ணா கொடுக்குறாரு, வழி சொல்கிறாரு. எகிப்தில் வரும் பயணத்தில் ஏசி போடுறாரு, மேகமாக வராரு, பகல் நேரத்தை வெளிச்சமாக இருக்கிறாரு, இரவு நேரத்தை நெருப்பு தூணாவை, இப்படியெல்லாம் நிறைய அதிசயங்கள், இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்கள்லாம் கடவுள் செய்தே இருக்கிறார். ஆனால் ஒரு சில நாட்களில், 1-2 நாட்களில் எல்லாவற்றையும் இந்த மக்கள் மறந்து, எதிரெடுக்கிறவன் திறமைசாலி, படைய பயங்கரமான போர் வீரனாக இருக்கிறான், அரக்கனாக இருக்கிறான், அவனோட வெல்ல முடியாதுன்னு சொல்லும் பொழுது கடவுள் யார்? யாவை இறைவன் வல்லமை மிக்கவர், ஆற்றல் வாய்ந்தவர், அதிகாரம் படைத்தவர். அதை மறக்கும் பொழுது திரும்பி 40 ஆண்டுகள். இந்த கடவுள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை, ஒருவேளை எகிப்தினுடைய கொள்ளை நோய்களை நான் தடுத்து உங்களை காப்பாற்றினு சொன்னால் நீங்கள் என்னுடைய மக்களாக இருங்கள் என்பதுதான். இருப்பீங்களா? அவருடைய மக்களாக இருந்தால் நமக்கு நலன் கிடைக்கும் என்பதுதான் அவர் விடுதலை பயன் நூல் வழியாக சொல்லிக் கொடுக்குற அழகான வார்த்தை. இதை வாக்கு தத்தங்களாக தொடர்ந்து எசாயா புத்தகத்தில் எரேமியாவிலும் கொடுக்கின்ற பொழுது எசாயா சொல்வார், அழகாக சொல்லிக் கொடுப்பார். 53ஆம் அதிகாரத்தில் 53:5 இறை வசனத்தை சொல்கிறாரு, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். சொல்லுங்க, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். சொல்லுங்க திரும்பி, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். இயேசு வருவதற்கு முன்பாக எசாயா கொடுத்த வாக்குறுதி, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அப்போ அப்ப நடக்கல, பின்னாடி நடக்க போகுது, அது முன்கூட்டி சொல்ல. அதுதான் பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25 பேதுரு மிகவும் திரும்பி சொல்வார், நாங்கள் குணமடைந்துள்ளோம் என்று சொல்லுவோம். குணமடைகின்றோம் என்பது வேற, குணமடைகின்றோம் என்று பேதுரு சொல்லிக் கொடுப்பார். இதை நாம் எரேமியா புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது எரேமியா மிக அழகாக சொல்கிறார். 30ஆம் அதிகாரம் 17 நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். சொல்லுங்க, நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். இதெல்லாம் வாக்குறுதிகள், இறைவாக்கு பகுதிகள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒவ்வொரு காரியமாக அங்கே நடக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வாக்கு தத்தம் மட்டுமாக இருந்துச்சோ அது ஆண்டவர் படபடபடன்னு நடத்துகிறே இருக்கிறார். ஆனால் கலிலேயா பகுதியில் மட்டும்தான் நடத்துகிறார். அவர் சொந்த ஊர், சொந்த மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் மட்டும்தான் அந்த செயல்கள் நடக்குது. அப்போது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அவர் நான் செய்ததை என்னோடு இருக்கிற திருத்தூதர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர்கள் பேய்களை ஓட்டவும் நோய்களை தீர்க்கவும் அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார். அதிகாரமும் வல்லமையும். அப்போ இந்த மனுஷங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இந்த திருத்தூதர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஏதாவது வல்லமையும் அருளெல்லாம் இருக்குது, அதிகாரம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சாதாரண மனிதர்கள். அதில் 5 பேர் மீனவர்கள், வரி வசூல் செய்கிறவங்க, தீவிரவாதி, காட்டி கொடுத்தவன், இவங்க சாதாரண மனுஷன்தான். இந்த மனிதர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது, நான் இந்த பணி செய்கிறேன், நான் நோய் நீக்குகிற பணி செய்கிறேன், பேய்களை விரட்டுகிறேன், இங்கே நல்ல நற்செய்தி போதிக்கிறேன்,
தொழுநோயாளர்களை நலம் தரேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய பணியை தொடர்வதற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சக்தி தருகிறேன், என்னுடைய திருத்துதர்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் தருகிறேன்னு சொல்லி 9ஆம் அதிகாரத்தில் அனுப்புகின்ற பொழுது அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கடவுள் அனுப்புகின்ற பொழுது அங்கு நோய்களும் பிணிகளும் அங்கு தீர்க்கப்படுகின்றன, பேய்கள் விரட்டப்படுகின்றன, தொழுநோயாளர்கள் நடம் பெறுகிறார்கள், செத்தவர்கள் கூட எழுந்து வருவார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் அவர் வாழ்கின்ற பொழுது பார்க்கிறோம். அதே பல்வேறு நற்செய்திகள் வழியாக பார்க்கலாம். கடைசியில் ஆண்டவர் விண்ணேற்பு அடைகின்ற பொழுது இறுதி சாசனமாக கொண்டு செல்வது, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் செய்வார்கள், நம்பிக்கை கொண்டவர்களும் செய்வார்கள் சொல்லி மார்க் நற்செய்தி 16 அவருடைய இறுதி பகுதியில் சொல்கின்ற பொழுது, நம்பிக்கை கொண்டவர்கள் பின்வரும் காரியங்களை செய்வார்கள். அவங்க பாம்பை கையால் பிடிப்பாங்க, அவங்க பாய்சனை குடிப்பாங்க, எல்லாம் ஒன்றும் செய்யாத அவங்களுக்கு, தீயாவிகளை விரட்டுவாங்க, நோயாளர்கள் கை வைப்பாங்க, நலம் கிடைக்கும், இதெல்லாம் நம்பிக்கை கொண்டவங்க செய்வாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இந்த திருத்தூதர்கள் அந்த அளவிற்கு ஆண்டவர் வாழுகின்ற பொழுது இந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கவில்லை, சிந்திக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவும் இல்லை. ஆனால் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு, உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை கண்ட பிறகு, அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுரு செய்த முதல் புதுமை, அங்கு முடமாய் கிடக்கிற, முடக்குவாதமுற்று கிடக்கிற ஒருவனை அவன் பிச்சை கேட்கின்ற பொழுது சொல்வார், வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன், இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்வார். வெள்ளியோ பொண்ணோ எனக்கு நீ பிச்சை கேட்குற பொருளெல்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நானும் பிச்சைக்காரன் தான். ஆனால் என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு ஆற்றலும் சக்தியும் இருக்குது, அது பெயர். பேர் என்ன பேர்? இயேசு. இயேசு என்ற பெயருக்கு அவ்வளோ வல்லமையும் சக்தியும் உண்டு. எனவே இயேசுவின் பெயரால் சொல்ல போகிறேன், நீ எழுந்து நட என்று சொன்னால் அவன் எழுந்து நடக்கிறான். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 6 நடந்த இந்த செய்தி எல்லா இடத்தையும் பரவிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்துவத்தை முடக்க பார்த்தார்கள் அந்த அளவிற்கு இயேசுனுடைய இந்த செய்தி, இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்ன உடனே நலம் பெற்றிருக்கிறான். எனவே இவர்கள் இழுத்து வந்து தலைமைச் சங்கத்தார் நைய புடைப்பார்கள். இந்த பேரை மட்டும் சொல்லாத, பேர் வந்து ஆபத்தாக இருக்குது சொல்கின்ற பொழுது வெளியில் வந்து 4ஆம் அதிகாரம் 12 சொல்வார், இந்த பெயரை தவிர வேறு எந்த பெயரும் எங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை, மீட்பு பெறுவதற்கு இந்த பெயர் என்று வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்ன, இந்த பேர் தான் எங்களுக்கு ஆற்றல், இந்த பேர் தான் எங்களுக்கு சக்தி, இந்த பேர் தான் எங்களுக்கு வல்லமை, இந்த பேரை விட்டுட்டு வேற எந்த பேர் சொன்னாலும் எந்த வேலையும் நடக்காது என்று சொல்லி மிக அழகாக திட்டவட்டமாக திருத்தூதர்கள் கண்டுபிடித்த பிறகு இந்த 5ஆம் அதிகாரம் இன்று நான் வாசித்த இந்த பகுதியை படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு பின்னாடி அனனியாவும் சபிராவும் அந்த சாகடிக்கப்படுகிறார்கள், ஏமாற்ற அவருடைய தில்லுமுள்ளால். அதற்கு அடுத்து ஒரு பகுதி தான் இப்போ இந்த திருத்தூதர்கள் நடக்கும் பொழுது நிழல் பட வேண்டும், பேதுருவின் நிழல் பட வேண்டும். எப்போ நற்செய்தியாளர் சொல்கிறாங்க, லூக்கா நற்செய்தி 8:44 நாம் அந்த ஆடையினுடைய விளிம்பை தொட்ட இரத்தப்போக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கிறோம். அந்த ஆடை அங்கு சக்தியாக தொட்ட உடனே சக்தி அதிலிருந்து ஊடகம் மாதிரி வந்துச்சு. இந்த இடத்துல நிழல் என்பதை ஊடகமாக பயன்படுத்துகிறாங்க. லூக்கா அதை பயன்படுத்துகின்ற பொழுது அவர் ஓவர் ஷேடோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓவர் ஷேடோனா கடவுளுடைய ஆற்றல், வெறும் நிழல் கிடையாது, ஓவர் ஷேடோனா அது தங்கி இருக்கிறது. இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் தெரு வழியாக நடந்து போகிறாரு, வர்றதுக்கு முன்னாடி கட்டிலையும் படுக்கைகளையும் எல்லாரையும் கொண்டு வந்து கடத்தி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு போகும்போது அப்படி ஒன்றும் நடக்கலையே, இயேசு நிழல் பட்டால் நடக்கணும் எங்கேயாவது நற்செய்தியில் இருக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று அந்த பெண்மணிக்கு அந்த நம்பிக்கையினால் குணம் கிடைச்சி மட்டும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் திருத்தூதர் இயேசுனுடைய வல்லமை பெற்ற மனிதனாக நடக்கின்ற பொழுது நிழல் பட்டால் போதும், அவள் அனைவரும் நலம் பெற்றனர் என்று சொல்லி இந்த 16 வசனம் சொல்லுது. அனைவரும் நலம் பெற்றனர். அப்போ ஒருத்தர் பாக்கியில் எல்லாருக்குமே சுகம் கிடைச்சது. இன்னும் நீங்கள் பவுலுடைய அந்த பகுதியை படிச்சிங்கன்னா, திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரம் 12-13 படிச்சிங்கன்னா, அவர் மேலே போட்ட கை குட்ட துண்டு கிடைச்சா போதும், அவர் மேலே போட்ட, அவர் தொடச்ச, அவர் மூஞ்ச தொடச்ச, முகத்தை தொடச்ச கை குட்டை கிடைச்சா போதும், துண்டு கிடைச்சா போதும், அதை கொண்டு வந்து வர முடியாத நோயாளி மீது போட்டால் அவங்க சுகம் கிடைச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்படுவதற்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நலம் கேட்டு வந்திருக்கிறோம், குணமளிக்கின்ற வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம், ஊடகத்தின் வழியாக நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த மனிதர்கள், இவர்கள் கடவுள் அல்ல, இவர்கள் குணமளிக்கின்றவர் அல்ல, இவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள். ஆனால்
இந்த மனிதர்களை கருவிகளாக பயன்படுத்தி கடவுள் தொடர்ந்து இப்படிப்பட்ட குணமளிப்பு நிகழ்வுகளை உலகம் முழுவதும் நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம லூர்து எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம மறையூரில் கேட்டது போல் அந்த இடம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் கவர்ந்து இழுக்கிற இடமாக மாற்றப்பட்டது காரணமே அங்கு சென்றால் நலம் கிடைக்கும். அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, பிரசன்னம், பரிந்துரை, பாதுகாப்பு அங்கு இருப்பதை மக்கள் கண்டுணர்ந்ததால் உலகம் முழுவதும் அந்த வைக்கிற மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு வராங்க, எல்லாரும் பயன்படுத்துகிறோம், நலம் பெறுறோம். இன்றைக்கி ஆண்டவர் மெய்யாகவே இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கிறார். உனக்கு என்ன நோய், என்ன செய்யணும், எப்படிப்பட்ட நோயில் பாதிப்பு இருக்கிறது, அது எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக குருக்களை பயன்படுத்துவார். இன்றைக்கி அங்கே மோயிசன் ஒரு இடையீட்டாளராக இருந்தார். தன்னுடைய மக்களுடைய குரலை கடவுளிடம் சமர்ப்பிக்கின்ற ஒரு இடையீட்டாளர். மோயிசன் போயிட்டு வரும்போதெல்லாம் முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி குருத்துவ அபிஷேகம் பெற்ற குருக்களுடைய கரங்களிலிருந்து அவருடைய பெயரால் நீங்கள் இந்த திரு எண்ணெயை உங்களுடைய நெற்றியிலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காரியங்களை நம்முடைய வளாகத்தில் மட்டுமல்ல இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்ய இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்புங்கள், நலம் கிடைக்கும். நம்புகிறவர்கள் எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த திருநிகழ்வில் பங்கெடுத்த ஆண்டவரை எங்களை சுகமாக்குங்க, ஆண்டவரை எங்களை தொடுங்க. அன்றைக்கி நீங்கள் தொட்டீங்க இல்லையா, உங்களை தொட்டவங்களுக்கும் குணம் பெற்றாங்க, நீங்கள் தொட்டவங்களும் குணம் பெற்றாங்க. இன்றைக்கி நாங்கள் உங்களை மத்தியில் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்கு வாரோம், எங்கள் வாழ்க்கையில் வாரோன்னு சொல்லி இந்த ஒரு சில நிமிடங்களில் நம்ம அவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தொடும். இப்பொழுது நாம் அனைவருமே ஆண்டவரை ஒரே ஒரு நிமிடம் உற்று பார்ப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன வலி இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது, அடைப்பு இருக்குது, சரீரத்து பலவீனம் இருக்குது, தாங்க முடியாத வலி. நான் கோயிலில் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு சகோதரர் வந்தார். நான் திருவழிபாட்டுக்கு வந்தேன் ஃபாதர், வந்தால் ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். சரியாக்கிடுவார் கடவுள் சொன்னோம். இன்னொரு சகோதரரும் அவருடைய மனைவி வந்தாங்க. அந்த டிவியில் இது மாதிரி குணமளிக்கும் வழிபாடு நடக்குன்னு கேள்விப்பட்டோம், உங்களை பார்க்கணும் வந்தேன்னு சொன்னாங்க. இப்படி ஏராளமான பேர் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த நேரம் கடவுளுடைய கிருபை நேரமாக மாறும். நமக்காக மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு போட்டாரில் சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஜெப முறை, நமக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக ஜெபி பண்ணுறது தான். ஒரு 100 கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே 100 கேன்சர் பேஷண்ட் சரியாகணும், 100 ஹார்ட் பேஷண்ட்டுக்காக ஜெயிப்போம், 100 ஆஸ்மா பேஷண்ட்டுக்காக ஜெயிப்போம், 100 கல்லீரல், நுரையீரல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கணையம் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் ஜெயிப்போம். இப்படி பல்வேறு தலையில் கட்டி எத்தனை பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட நோயினுடைய தாக்கமோ பாதிப்பு இருந்தால் நிச்சயம் அவர் எடுத்து போடுவார். அடுத்தவங்களுக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டது போல ஒரு தாய் போல மார்போடு அணைக்கிற கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பாலூட்டுகின்ற தாயாக கடவுள் இருக்கிறாரு, கரம் பிடித்து நடத்துகிறார் இருக்கிறாரு. அந்த உணர்வோடு நாம் கூடவே இரும் என்ற பாடலை பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சந்தோஷம் பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ரிதத்தை கட் பண்ணிட்டு பாடலாமா? ரிதம் தேவையில்லை. வின்சென்ட், ஃபாதர் வின்சென்ட், ரிதம் வேண்டாம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்துகிற நேரங்கள், காயப்பட்ட நேரங்கள், நோயினுடைய தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஒருவேளை நம் சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், நண்பர்கள் எல்லாம் கூட இருக்கலாம், மருத்துவருடைய துணை இருக்கலாம். ஆனால் அங்கு செயலாற்றுவது கடவுளுடைய கிருபையும் கருணையும் தான். எல்லா நேரங்களிலும் கண்ணீரோடும் கவலையோடும் காயப்பட்ட நேரங்களில் தாயாக தந்தையாக இருப்பது நம்மை படைத்த கடவுள். அந்த உணர்வோடு இந்த வரிகளை நாம் பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாருக்கும் நோயினுடைய தாக்கங்களும் பாதிப்புகளும் வேதனைகளும் நெருக்கடிகளும் உண்டு. நோயற்றவர்கள் யாருமே இங்கு இருக்க முடியாது. ஒருவேளை உடல் சார்ந்த நோய்கள் நம்மை தாக்காமல் இருக்கலாம். மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், சின்ன குழந்தையாக இருந்தால் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பதட்டங்கள், பரபரப்புகள், வேதனைகள் எல்லாமே நம்மை தாக்குகிறது. அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் ஒருவேளை மருத்துவர்கள் நல்ல சிகிச்சை கொடுக்கிறார்கள், மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது, மருந்தோ பச்சிலையோ எதுவுமே செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்வார் என்பதுதான். மருத்துவர்களெல்லாம் கருவிகள் தான், மருத்துவர்களெல்லாம் கடவுள் படைத்த படைப்புகள் தான். ஒரு முறை அப்பல்லோ மருத்துவமனையில் ஒரு அருட்தந்தையினுடைய திருவுடலை பெறுவதற்காக சென்ற பொழுது பிரசித்தி பெற்ற ஒரு இதய நிபுணர் சொன்னார், 3 நோயாளிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நல்ல சிகிச்சை ஒரே மாதிரி கொடுக்குறோம், ஆனால் ஒருவர் காப்பாற்றப்படுகிறார், 2 பேர் இறந்து விடுகிறார். ஒரே விதமான சிகிச்சை, ஒரே விதமான மருந்து, அந்த ஒருவர் காப்பாற்றப்பட்டார்னு சொன்னால் அது கடவுளுடைய வேலை, எங்களுடைய வேலை அல்ல. எங்களுக்கு மருத்துவ நிபுணத்துவம் தெரியும், மருத்துவ சிகிச்சை அளிக்க தெரியும், எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் சுகமளிப்பது என்பது கடவுள் தான், நாங்கள் கிடையாது என்று அந்த சொல்லிக் கொடுத்த பாடம் இன்றும் என் மண்டையில் இருக்கிறது. மருந்துகள், மருத்துவர்கள் நம்பி இருக்கலாம், ஆனால் கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த உணர்வோடு இந்த வரிகளை நாம் பாடுவோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர்
எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கூடவீரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பெயரால் உங்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம் இது. ஒரே ஒரு நிமிடம் தயவு செய்து நம்மிடம் இருக்கிற பகைமை உணர்வுகள், விரோத மனப்பான்மைகள், பாவ உணர்வுகள், பாவ நாட்டங்கள், முன்சார்பு எண்ணங்கள், அவநம்பிக்கை தருணங்கள், இதெல்லாம் நடக்குமா என்று குதர்க்கமாக கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை, நடந்துட்டா அப்படின்னு கேட்குற ஒரு எண்ணம் கூட சிலரிடம் அல்லது பலரிடம் பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டே இருக்கலாம். இவர் தொட வேண்டுமானால், இவர் நலம் தர வேண்டுமானால், இவர் பெயரால் நாங்கள் கேட்கிற ஜெபம் ஏற்கப்பட வேண்டுமானால், ஒரு நிமிடம் நம்முடைய பகைவர்களை, நாம் துரோகம் செய்தவர்களை ஆண்டவரை நாங்கள் மன்னிக்கிறோம், அவங்களை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு உறுதிப்பாட்டை கடவுளிடம் கொடுப்போம். அதன் பிறகு உங்களுக்காக நான் அவர் பெயரால் ஜெபிக்க இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏராளமான பேர் கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம், வழிகளை கொடுத்துருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை இரட்டி இருள் சூழ்ந்த சூழலை உருவாக்கியிருக்கலாம், பல தடைகளை சந்தித்திருக்கலாம், நம்முடைய முன்னேற்றத்துக்கு நிறைய பேர் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கலாம். அது இரத்த உறவுகளாக இருக்கும், நண்பர்களாக இருக்கும், அதிகாரிகளாக இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல இருக்கிற பல்வேறு வேதனைகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் சொல்லுவோம் சாமிகிட்ட. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். எளிய மனிதர்களாகிய நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தயவு செய்து குருக்கள் கரங்களை மக்கள் பக்கமாக திருப்பி நாம் ஜெபிப்போம். எங்களையெல்லாம் நல்லவர்கள், புனிதமானவர்கள், திறமைசாலி என்பதற்காக அல்ல, எளியவர்கள், சாதாரணமானவர்கள், பலவீனர்கள் என்பதற்காகத்தான் கடவுள் தேர்வு செய்து எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். திருத்துதர்களை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அனுப்பியது போல எங்களையும் பணி செய்ய அனுப்பியிருக்கிறார். எனவே அவருடைய பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மோயிசனுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ராயேல் மக்களுக்கு வாழ்வு கொடுத்தது போல, இறைவாக்கு பகுதியில் நிறைவேற்றியது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தது போல, திருத்துதருடைய தொடர் முயற்சியாக இன்றும் கூட அப்படிப்பட்ட புனித பணியை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த உணர்வோடு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, எல்லா ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த கடவுளே, நீர்தாமே உமது திட்டத்தின்படியும் உமது திருவுளத்தின்படியும் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து தூக்கி சுமந்து இதுநாள் வரைக்கும் வாழ வைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உயர்த்திருக்கிறேன்.
நாங்கள் சாதாரணமானவர்கள், எளிமையான மனிதர்கள், சாதாரண தொடக்கத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா வளங்களும், எல்லா நலன்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா கொடைகளும், எல்லா நலமான வாழ்வும், நாங்கள் வகிக்கின்ற பொறுப்புகளும் பதவிகளும் அதிகாரங்களும் பல்வேறு பணிகளும் நீர் கொடுத்தவை என நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபையும் கருணையும் என்று நினைத்து பூரிப்படைகிறோம். பவுல் சொல்வது போல, நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் என்று சொல்வது போல, நாங்கள் நின்று கொண்டிருப்பது, நிலைத்திருப்பது, வாழ்ந்து கொண்டிருப்பது, சுகமாக இருப்பது, பல்வேறு செல்வ செழிப்பில் இருப்பது, நலமோடு இருப்பது உம்முடைய கிருபையும் கருணையும் என நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே எங்களுக்கான திட்டங்களையும் திருவுளங்களையும் நோக்கங்களையும் வைத்து இந்த உலகத்திற்கு மண்ணை தொடுவதற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். உமது திட்டம் நிறைவேறுவதற்கு, உம்முடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு, உமது நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு கருவிகளாக இந்த நாள் வரைக்கும் பயன்படுத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காரியங்கள் நடைபெறுவதற்கு, உம்முடைய திட்டங்கள் இந்த உலகத்திலே செயலாக்கம் பெறுவதற்கு நீர் கொடுக்கிற எல்லா ஆற்றலுக்காகவும், எல்லா வல்லமைக்காகவும், அறிவு திறன்களுக்காகவும், எல்லா விதமான சூழலுக்காகவும், எங்களுடைய அன்பு குடும்பங்களுக்காகவும், சமுதாயத்திற்காகவும், பணி செய்கின்ற இடங்களுக்காகவும், பணியாற்றிய இடத்தில் கிடைக்கும் நண்பர்களுக்காகவும், எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற ரத்த உறவுகளுக்காகவும், பெற்றவர்களுக்காகவும், உடன் பிறந்தவர்களுக்காகவும், எங்களை வாழ வைத்தவர்களுக்காகவும், எங்களை ஆளாக்கி பார்த்து அழகு பார்த்து ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனிதர்களையும் கொடுத்திருக்கிறேன். அருமையான பெற்றோர்களை கொடுத்தீர், உடன் பிறந்தவர்களை கொடுத்தீர், நண்பர்களை கொடுத்தீர், படிப்பதற்கான ஆசிரியர் பெருமக்களை கொடுத்தீர். இந்த நிலையில் இருப்பதற்கு நீர் எல்லாரையும் எங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு எங்களை உயர்த்தி இருக்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் லூர்து அன்னையை 1858 சாதாரண எளிய பெண்ணாக, நோயுற்றிருந்தவர், கடுமையான வறுமையினால் பாதிக்கப்பட்டவர், எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அருமையான அன்பு மகள் பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்த வழியாக இந்த பக்தி முயற்சி உலகெங்குமே பரவுவதற்கு நீர் காரணகர்த்தாவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட திருமலையை பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று பார்க்க முடியாமல் ஒவ்வொரு ஆலய முகப்பிலுமே அப்படிப்பட்ட திருமலை எங்களுக்காக அமைத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தையும் தரிசனத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வளாகத்திற்கு வருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்ததற்காகவும், அவரிடமிருந்து சக்தியை பெற்றதற்காகவும், அவர் வழியாக அனுகூலங்களை பெற்றதற்காகவும், அன்னை மரியாள் எங்களோடு பயணிக்க என்ற உணர்வை பெற்றதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ 1857 தொடங்கி இந்த திருப்பயணம் இன்றளவும் ஏறக்குறைய 170 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் இந்த பக்தி முயற்சி பரவி எல்லாருக்கும் அன்னை மரியாளுடைய மேலான பரிந்துரை கிடைக்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உலகம் முழுதும் இருக்கிற எங்களுடைய திருத்தந்தையோடு, கருதினாள்களோடு, ஆயர்களோடு, பேராயர்களோடு, எங்களுடைய அருட்தந்தைகளோடு, துறவிகளோடு நீர் செய்கின்ற பல்வேறு நலமான இந்த பக்தி முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் நோயாளர்களுக்கான இந்த நாளை ஒதுக்கீடு செய்து அவளுக்காக ஜெபித்து உங்களுடைய அருளையும் நலத்தையும் பெற்றுத்தரும் நாளாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய சேக்கடாட் பசிலிக்காவுடைய வளாகத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பங்கு திருச்சபையில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊடகத்தின் வழியாக இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, ஏராளமான பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு நோய்கள், தலையிலிருந்து பாதம் வரைக்கும் என்னென்ன நோய்கள், கிருமிகள், பல்வேறு உடல் அவயங்களுடைய இயக்கங்களுடைய பாதிப்புகளாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்கின்ற, சீர்படுத்துகின்ற, முறையாக இயக்குகின்ற சக்தி உங்களிடம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். மருத்துவர்களும் மருந்துகளும் பச்சிலைகளும் சிகிச்சைகளும் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் என்ற அபார நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. எங்களிடம் இருக்கின்ற நோய்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவரிடம் இருக்கிற நோய்கள் மட்டுமல்ல, எங்களை சாராத, யாரும் நினைத்து பார்க்க முடியாத மக்கள் பல்வேறு நோய்கள், தலையில் இருக்கிற பாதிப்புகள், மூளையில் இருக்கிற பாதிப்புகள், முகங்கள் இருக்கிற பாதிப்புகள், இதயங்கள் இருக்கிற பாதிப்புகள், நுரையீரல் இருக்கிற பாதிப்புகள், வயிறு சம்பந்தமான கோளாறுகள், பாலின் உறுப்புகள் இருக்கிற கோளாறுகள், உடல் சார்ந்த நிலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நடப்பதற்கு முடியாதவர்கள், படுத்தபடியார் முடக்கமுட்டு கிடைக்கிறவர்கள், கை கால் வலியால் தோண்டு போய் இருக்கிறவர்கள், பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் அத்தனை பேரையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நலம் தாரும்,
நீதாமே சொல்லியிருக்கிறீர் விடுதலை பயனூர் 15:26 நான் உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தரணும். எசாயா புத்தகத்தின் வழியாக சொல்லியிருக்கிறீரே, அவர் தம் காயங்களால் குணமடைந்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ நாங்கள் காயங்களோடு வந்திருக்கிறோம், பிணிகளோடு வந்திருக்கிறோம், பல்வேறு சீழ்பிடித்த ரணங்களோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மகளுடைய காயங்களிலே எங்களுடைய காயங்களை கட்டி நாங்கள் நலம் பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கும் ஆண்டவரே. இது திருத்துதல் வழியாக சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி அது கைக்குட்டைகள் கூட அது தொட்டால் போதும் என நினைப்பு சிந்தனை நம்பிக்கை மக்கள் உருவானது. நிழல் பட்டால் போதும் என நினைத்தார்களே, இன்று இதோ உங்களுடைய அன்பு மகனையே நாங்கள் இந்த இடத்தில் பிரசன்னமாய் கொண்டு வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறாரே, நிழல் அல்ல, அவருடைய கைக்குட்டை அல்ல, அவருடைய உடை அல்ல, அவராக வந்திருக்கிறாரே. அவருடைய வழக்கையினால் எங்கள் ஒவ்வொருடைய தலை மீது தொட்டு ஆசீர்வதித்து நாங்கள் அத்தனை பேரும் முழுமையாக உடல் நலம் பெறவும், ஆன்ம நலம் பெறவும், மனநலம் பெறவும், சமூக நலன்கள் பெறவும், பொருளாதார வளர்ச்சிகளை பெறவும், கடன் பிரச்சனைகள் விடுதலை பெறவும், பல்வேறு தடைகளிலிருந்து நாங்கள் அகற்றப்படவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இவைகளெல்லாம் நற்கருணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையானவர்களே, இப்பொழுது நம் மீது தெளிக்க பூசப்படுகின்ற திரு எண்ணெயை நாம் மந்திரிப்பு செய்வோம். அதற்கு பிறகு அருட்தந்தையின் வழியாக கடவுளுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, இந்த சாதாரண எண்ணெயை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எண்ணெயை நீர் பயன்படுத்தி அரசர்களையும் இறை வாக்கினர்களையும் அபிஷேகம் செய்த போதெல்லாம் அவர்கள் ஆற்றல் பெற்றார்கள், அதிகாரம் பெற்றார்கள், ஆளுமை பெற்றார்கள், செல்வாக்கு பெற்றவர்களாக மாறினார்கள், நலமான மனிதர்களாக செயல்புரிந்தார்கள். இதோ இந்த எண்ணெயை குருக்களுடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எங்கள் உடல் முழுவதும் இருக்கிற எல்லா பிணிகளும் நோய்களும் தீர்ந்து நாங்கள் ஆற்றலோடும் வல்லமையோடும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கும் இயங்குவதற்கும் உடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் திரு எண்ணெயை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி நம் நோய்களிலிருந்து விடுதலை அளிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் மண்டியிட்டு மாண்பீர் கீதத்தை பாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிற நேரம் இது. மாண்பீர் கீதம் பாடுவோம். பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும்
வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.